Studio எல்லாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பைத்தன் சீரியஸ், டேட்டாபேஸ் சீரியஸ் போட்டிருக்கோம், டெக்கிண்ட சீரியஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே கனெக்டிவிட்டி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு பேஜ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப் டிசைனில் என்னென்ன லாங்குவேஜஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன். நீங்கள் வந்து ப்ரௌசரில், கூகுளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த 3 லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக மாறும். HTML, CSS, JavaScript. ஸோ HTML அப்படிங்கிறது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். CSS அப்படிங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா திங்ஸும், டெக்ஸ்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், ஆடியோ, வீடியோ, ஸோ டிசைனிங்கு, அனிமேஷன் எஃபெக்ட்ஸு, ஸோ அட்ராக்டிவாக இருக்கிறது எல்லாமே இந்த 3 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு HTML பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை நீங்கள் கூகுளில் போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைலை Ctrl+S கொடுத்து home.html அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஏதோ உங்கள் நேம் கொடுத்து .html கொடுக்கலாம். கிளாஸோட பேர் எது கொடுத்தா வந்து HTML அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து டேக் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னது அப்படின்னா டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ HTML அப்படிங்கிறது ஒரு டேக் ஓரியன்டான ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இது வெப்பேஜ் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இது ப்ரோக்ராமிங்குள்ளே வராது. ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்போ அப்படின்னா இந்த பைத்தான், ஜாவா, C++, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேக். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ HTML அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ HTMLனு கொடுத்துட்டேன்னா ஸோ ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெப்பேஜுக்காக ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ HTML, MathML, HGML, ஸோ இந்த மாதிரி நிறைய மார்க்அப் லாங்குவேஜ், ML அப்படிங்கிறது மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு HTML டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக். ஓகே, ஸோ ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெட் எதுக்காக அப்படின்னா டைட்டிலில் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா. இப்போது நான் என்னோட க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோடிங். ஸோ க்ரோமில் டாப் கார்னரில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வெப் பேஜோட ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நியூ டேப் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஹெட்டுக்குள்ளே டைட்டில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் என்ன ஆகும், இந்த டாப் கார்னரில் நமக்கு வரும். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல லோகோ வைக்கிறதா இருக்கட்டும், உங்களோட வெப்சைட்டோட அந்த லோகோ வைக்கிறதா இருக்குது, எல்லாமே வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஹெட்டு போட்டாச்சு. அடுத்து வந்து டைட்டில் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். டைட்டில். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கொடுக்கறது எங்கே வரும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ டேப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டிலில் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து HTML ஓப்பன் பண்ணேன், லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹெட் ஓப்பன் பண்ணேன், டைட்டிலுக்கு கொடுத்துட்டு டைட்டிலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து என்ன அப்படின்னா பாடி அப்படிங்கிற ஒரு டேக். ஓகே, ஸோ அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படிங்கிறது டேக்னு தான் சொல்லணும், நாட் அ கிரேட்டர் தென் லெஸ் தென். இதில் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் நீங்கள் வந்து சொல்லணும்.
ஸோ பாடிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாடி டேக் என்ன அப்படின்னா, அந்த வெப்பேஜோட சென்டர் சைடில் உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட க்ரோமில் ஓகே, ஸோ இந்த ஒயிட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா டிசைனும் அந்த பாடிக்குள்ளே தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கூகுள் இருக்குது, சர்ச் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த பாடிக்குள்ளே இருக்கிற அந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸில் பிகினிங் ஹெட்டிங் டேக்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஹெட்டிங் டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஹெட்டிங் 1லேருந்து உங்களுக்கு 6 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஹெட்டிங் 1 இன்ட்டு ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, H1 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, H1 அப்படின்னா என்ன, ஹெட்டிங் 1. ஓகே, ஸோ அது என்ன நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மை வெப் பேஜ் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து H1க்கு அப்புறம் H2. ஓகே, ஸோ H2 கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஒரு வேர்டை எப்படி நம்ம வெப்பேஜில் அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கோடை. ஃபஸ்ட்டு நீங்கள் HTML ஓப்பன் பண்ணுறீங்க, ஹெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஹெட்டுக்குள்ளே டைட்டில் போட்டுட்டு டைட்டில் க்ளோஸ் பண்ணி ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. பாடிக்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் பில் பண்ணிவிட்டு பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக HTML-ம் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஹெட்டும் HTML அப்படிங்கிறது லாஸ்ட்டாக தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இந்த ஓப்பன் HTML-ம் இந்த க்ளோஸ் HTML-க்கு நடுவில் தான் நீங்கள் போடுற அந்த கோடிங் வந்து இருக்கணும். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து வெப் ஆப்பில் தான் என்னோடய கோடு வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட க்ரோம் இல்லை அப்படின்னா எட்ஜ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபயர் பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேஜ் வந்து என்ன ஆகுது, ஸோ லோட் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு லாங்குவேஜ். எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வந்து ஆனால் எனக்கு வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த வெப் ப்ரோக்ராமிங் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். பட் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா HTML CSSல உங்களுக்கு இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து பாஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுக்கான அவுட்புட் வந்து இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு இதெல்லாம் ஸ்ட்ரக்சரு. இது டைட்டிலுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வெப் பேஜிங் வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து H1க்குள்ளே நான் வந்து மை வெப் பேஜ்னு கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் பெருசாக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் H1 அப்படிங்கிறது ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ அடுத்து H2 அப்படிங்கிறது அதை விட சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H6 யூஸ் பண்ணுறேன். H6 ஸோ ரொம்பவே சின்னதாக உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ நமக்கு வந்திருக்கா. ஸோ ஏன்னா லாஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேராட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து வேர்ட் அப்படிங்கிறது மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது. ஸோ நார்மல் க்ரோமோட வேர்டு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த பேராகிராஃப் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம டேபிள் டேக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டேபிள் டேக்ஸ் வந்து ஸோ டேபிள் அப்படிங்கிறத நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் டேக்குள்ளே தான் டேபிளோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஆர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டிஆருங்கிறது வேண்டாம், டிஹெச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஹெச். இது எதுக்காக
கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நான் சீரியல் நம்பர், இப்போ உங்களோட டேட்டாலாம் நான் வந்து எழுதுறேன் அப்படின்னா 1 2 3 போட்டு தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ நான் வந்து சீரியல் நம்பர். ஓகே, ஸோ அடுத்து வந்து நேம். ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். டிஹெச் நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு உங்களோட ஏஜ் நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் டிஹெச் ஏஜ் கொடுத்துட்டேன்னா இப்போ இது மூணும் எப்படி வரணும் அப்படின்னா எனக்கு சிங்கிள் ரோஸ்ல வரும், ஒரே லைன்ல வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், டிஆர் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க, டேபிள் ரோ அப்படி. ஸோ டிஹெச்னா என்னன்னா டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு அர்த்தம். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரோக்குள்ள ஹெட்டிங் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணிடலாம், அப்போதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ சீரியல் நம்பர், நேமு, ஏஜ் ஒரு லைனில் வந்து சப்போஸ் நான் டிஆர் கொடுக்கல அப்படின்னா அது கீழே கீழே வந்திருக்கும். ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ரோ வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு லைன் வந்துச்சு, அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா ஃபீட் பண்ணுறதுக்கு டேபிள் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன், டிடி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டிருக்கேன், சீரியல் நம்பரா. ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து சீரியல் நம்பர் கீழே 1 வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டேபிள் டேட்டா திரும்ப நான் யூஸ் பண்ணி ரெண்டாவது ரோ ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கேன், நேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன்னா நான் வந்து வெப் வெப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மூணாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் கேட்டிருக்கேன்னா ஸோ டிடி ஏஜ் வந்து ஒரு 20. ஸோ இது கொடுத்துட்டு நம்மளோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு கீழே கீழே என்ன ஆகுது வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ரோ வந்து நமக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சும்மா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சீரியல் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்துருச்சு ஒரு அலைன்மெண்ட், நமக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், பட் இது வந்து எப்படி டேபிள்னா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த, இது வந்து ரோ, இது வந்து காலம்ஸ். ஆனால் டேபிள்னா நமக்கு வந்து மீன் பார்டரோட இருக்கணும், அதுதான் வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜர் இல்லையா, அதுதான் நம்ம டேபிள்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் அப்படிங்கிற டேகுக்கு நடுவில் பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட், ஒரு டேகுக்குள்ளே ஏதாவது ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்லணும். ஓகே, ஸோ டேபிள் அப்படிங்கிறது ஒரு டேக், ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே டேக்ஸ், HTML டேக்ஸ். ஓகே, ஸோ இது மட்டும் ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் வந்து இது வந்து வேற ஒரு லாங்குவேஜோட ஒரு வேர்டு. ஓகே, அதாவது சிஎஸ்எஸோட வேர்டு, அதை வந்து நான் HTML போட்டதுனால இந்த மாதிரி ரெட் கலர். ஆக்சுவலாக ரெட்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எரர்னு அர்த்தம். இந்த இடத்துல எரர் காமிக்குதா, இப்போ நான் டேக் போடலை அதனால எரர் காமிக்குது. ஓகே, ஸோ இது வந்து எரர் கிடையாது, இது வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் டூன்னு கொடுத்துருக்கேன், பார்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் டூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நமக்கு 2 லைன்ஸ் வந்து என்ன, 2 திக்னஸ். ஸோ ரெண்டு லைனுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் வந்து என்ன ஆயிருக்கு, நமக்கு எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அதே வந்து நான் இந்த இடத்துல 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஷோ ஆகும் பார்த்தீங்களா. ஸோ திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும், 10ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இந்த இந்த வெப் பேஜில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறது, அதுமாரி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த செக்ஷனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.